ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சிஸ்டர் கோல்டு சேவிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிஸ்டர் வந்து கூலி தொழில் பார்க்குறாங்களா, அதாவது டெய்லி சம்பளம் வாங்குறாங்களா இல்லை மந்த்லி சம்பளம் வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து எப்படி சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி சேமித்தா நம்ம வந்து நகை வந்து அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கோல்டு சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சேவிங்ஸ் இருக்குது. அதை தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சம்பளம் வாங்குகிறவங்க. ஸோ நாங்கள் எப்படி சேமிக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கோல்டு சேவிங்கில் 2 சேவிங் இருக்குதுன்னு சொன்னால அந்த இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மணியாக கன்வெர்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதனால நமக்கு என்ன இது அப்படின்னு சொல்லியும் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா 11 மந்த் வரைக்கும் தான் நம்ம வந்து கட்டுவோம். ஸோ நம்ம வந்து மந்த்லி இப்போ வந்து இந்த மாதம் நம்ம 1000 கட்டுறோம் அப்படின்னா அந்த 11 மாதமும் 1000 தான் நம்ம கட்டிக்கிட்டு வருவோம். இந்த 11 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,000 நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த 11,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக நம்ம நகை எடுக்க போச்சுல வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி இது ரெண்டுமே நமக்கு கம்பல்சரி போடுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணி கட்டியிருக்கோம், கிராமாக கன்வெர்ட் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி இது கம்பல்சரி போடுவாங்க. நீங்கள் அந்த 11,000க்குள்ளேயே நீங்கள் வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடித்தாலும் ஓகே தான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டாக நீங்கள் வந்து கட்டுறீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் கெட்டி நகையாக எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஆனால் அதை கிராமாக கன்வெர்ட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டாக கட்டும்போதும் சரி இல்லை மொத்த அமௌண்ட்டு நீங்கள் காசாக கொண்டுட்டு போய் எடுக்கிறதுக்கும் சரி ரெண்டுமே சமம் தான் நான் சொல்லுவேன் இந்த அமௌண்ட்டாக கட்டுறது. அதே இது இந்த கிராமாக கட்டுறதை வந்து நான் சொல்கிறேன். இந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராமாக கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 8,000 இருக்குது கோல்டு ரேட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் 1,000 கட்டுறீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக தான் சொல்கிறேன் 0.220 மில்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிராமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு ரேட்டு வந்து ஏறுறதையும் இறங்குறதையும் பார்த்து கட்டணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிராம் வந்து ஆட் ஆகும். அதாவது கோல்டு ரேட் வந்து குறைவாக இருக்கச்சில நம்ம கட்டும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதே கோல்டு ரேட் அதிகமாக இருக்கச்சில கட்டும்போது கொஞ்சம் நமக்கு வந்து முன்ன பின்ன வந்து இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 மில்லி இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே இது நீங்கள் வந்து இந்த மாதிரி 11 மாதம் நீங்கள் கட்டும்போதும் உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் ஏறும் இறங்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு உள்ள கிராமாக தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது கோல்டு ரேட் என்ன ரேட்டோ நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கானதை கிராமாக உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எடுக்க போச்சுல என்ன ரேட்டு இருக்கோ, அதாவது அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்களா அதில் வந்து என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து கோல்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் இந்த கிராமை கன்வெர்ட் பண்ணுறதுல அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன கிராம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்களோ, இப்போது உங்களுக்கு வந்து 1.5 கிராம் வந்து இருக்குது, நீங்கள் கட்டின அந்த காசுக்கு வந்து 1.5 கிராம் வந்திருக்கு. அந்த 1.5 கிராமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இன்னொன்று ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ 1 கிராமுக்கு சும்மா தான் சொல்கிறேன், 1 பவுன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 350 ரூபா ஜிஎஸ்டி கட்டி வாங்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம கட்டி வாங்கிட்டு வரும்போது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே இது நம்ம வந்து வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து போட்டு வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்மளோட கையிலேருந்து காசு அதிகமாக போகிற மாதிரி தெரியும். ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில கடைகளில் வந்து ஒரு சில இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 2 ஸ்கீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியாக கன்வெர்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த ஸ்கீமுக்கு ஒரு சில கடைகளில் கிஃப்ட்டு வந்து கொடுக்காங்க. அதாவது இப்போ 10,000 நீங்கள் வந்து மாதம் கட்டுறீங்க அப்படின்னா இந்த 10,000 ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் வரச்சில அந்த வேஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா அதுக்கான ஈவனாக தான் இதில் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 1,000 கட்டுறீங்கன்னா இந்த 1,000 ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது சேமாக தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
இங்கே கிராம கன்வெர்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கிஃப்ட் இதெல்லாம் நமக்கு ஒர்த்தாக என்னன்னு தெரியாது. எவ்வளோ நாளைக்கு அது வீட்டில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த கிராம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு அன்னன்னைக்கு நமக்கு வந்து கிராம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிராம் ஆட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ இன்னொன்னையும் சொல்லிடுறேன், கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்கள்ல அவங்களுக்கும் மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களும் எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எங்கள் ஏரியா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வாங்குறாங்க. ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி 500 சம்பளம் வருது அப்படின்னு நாங்கள் 200 கட்டி விடும்போது எங்களுக்கு வந்து ஒரு 183 டேஸ் தான். அதுலேயும் 11 மந்த்துக்கு தான் கணக்கு பண்ணுவாங்க. ரொம்ப நாள்லாம் அந்த 1 இயர் ஃபுல்லாலாம் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 365 நாள் இந்த மாதிரிலாம் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்மியான டேஸ் தான் வருவாங்க. வந்து கட்டும்போது எங்களுக்கு ஒரு அரை பவுன் வந்து ஒரு வருஷத்தில் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ டெய்லியும் வருவாங்க. அப்படி இல்லைன்னா வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 48 வாரம் தான் வருவாங்க. மீதம் உள்ள அந்த 4 வாரம் வந்து எங்களுக்கு அடிபட்டுரும். ஸோ வாரம்னு பார்த்திங்கன்னா 52 வாரம். இந்த 52 வாரத்தில் எங்களுக்கு பாதி தான். இந்த 183 டேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னா டெய்லியெலாம் கட்ட முடியாது. எங்களுக்கு வேலைக்கு போனால் நாங்கள் கட்டுவோம். அப்படி இல்லைன்னா இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் கட்டினதை வச்சு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அப்படி கட்டும்போது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிராம கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. டெய்லி கட்டுறது பெஸ்ட்டாக இல்லை மந்த்லி கட்டுறது பெஸ்ட்டான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சம்பாதிக்கிறவங்க, அதாவது வாரம் டெய்லி எங்களுக்கு வந்து சம்பளத்தை கையில் தந்துடுவாங்க அப்படிங்கிறவங்க டெய்லி கட்டுங்க. வாரம் சம்பளம் வருங்கிறவங்க வாரம் உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டுங்க. மந்த்லி சம்பளம் உள்ளவங்க சம்பளம் வந்த உடனே இந்த இதை வந்து போய் கட்டிடுங்க. நீங்கள் டேட்டு பார்த்து கட்டணும், சாரி அமௌண்ட், அதாவது கோல்டு ரேட்டு பார்த்து கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் உங்கள் கையில் காசு இல்லைன்னா கட்ட முடியாது. ஸோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல கட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஒரு 3 வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 3 வீடியோவில் எந்தெந்த வீடியோன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நம்ம எந்தெந்த மாதிரி சிக்கனமாக இருந்தோம்னா நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து கடன் இல்லாமல் வாழலாம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு பணக்காரன் இல்லாட்டா கூட ஒரு கடன் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற பற்றியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு சேவிங்ஸ்லேயே உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் நகை வந்து வாங்கலாம், அதாவது எந்த மாதிரி பொருளை வந்து நம்ம இவ்வளோ ரேட்டுக்கு காசு கொடுத்து இவ்வளோ வெயிட் ஆட் ஆகிருக்கு, இதுக்கு நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுக்குறேன். எந்த மாதிரி பொருள் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதத்தில் வாங்குகிற சம்பளத்தை எப்படி செலவு கணக்கு போடுறது அப்படிங்கிற பற்றி கேட்டிங்கன்னா அதையும் போடுறேன். இந்த 3 வீடியோவில் எது ஃபஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக்கன் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.